Good evening student. I am Prakash from Swami Vivekananda Elementary Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 2 computer science. Discuss பண்ணிட்டோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா classes and objects lesson discuss பண்ணிட்டு இருந்தோம் chapter 10. Now in this class we are going to discuss about for unit 4 chapter 11 database concepts. ஸோ இந்த லெசன் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன சார் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் இருக்கா? டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ தட் லெசனுடைய மீனிங் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ். வாட் யூ மீன் பை டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ டேட்டாபேஸ் இஸ் நத்திங் பட் a collection of data as stored in a particular place or particular area or particular software அப்படிங்கிறத நம்ம சொல்ல மென்ஷன் பண்ண முடியும். டேட்டா பேஸ் அப்படின்னா n number of datas as stored in the particular area அப்படின்னு சொல்லலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்செப்ட்ஸ் அப்படின்னா என்னது? இன் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் என்னென்ன அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டாஸ் ஆர் லார்ஜ் டேட்டாஸ் ஆர் லார்ஜ் இன்ஃபர்மேஷன் ஆர் ஸ்டோர்ட் இன் த பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட். In this lesson having some learning objectives. Every lesson நம்ம அந்த learning objectives நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த learning objectivesல what we are giving the information, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ learning objectives என்னன்னு பார்த்தீங்கன்னா at the completion of this chapter the student will able to know in the after the completion of the chapter what do you can learn or what do you learn to complete the chapter அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So after the completion of the chapter the student will be able to the concepts of database and relational database அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். the concepts of your database and ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுக்காக இந்த ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் ஆர் இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதங்க சொல்லியிருக்காங்க த கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ் அண்ட் ரிலேஷ்னல் டேட்டாபேஸ். டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். என்னுடைய டேட்டாபேஸில் சம் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன காம்போனன்ட் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஆஃப்டர் த நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ். வாட் ஆர் த மாடல்ஸ் அவைலபிலிட்டி, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மாடல் அவைலபிள் இன் அவர் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அதுதான் அங்கே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் components of database and then types of database models. என்னென்ன டேட்டா டைப்ஸ் மாடல்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, அந்த மாடல் நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் relationship, the concepts of relational algebra என்ன இருக்குது, what we are giving அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா a database is a organized collection of data. A database is an organized collection of data generally stored and accessed electronically from a computer system. இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலி எலக்ட்ரானிக்கலி ஸ்டோர்ட் அவர் டேட்டா. என்னுடைய டேட்டாலாம் நம்ம இப்போ டேட்டாபேஸ் அப்படின்னு என்னென்னா ஜென்ரலாக இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி டேஸில் நம்ம ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 10 years பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பெரிய லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுவோம், பெரிய ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம்.
ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஃபீட்பேக் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு அட்வான்டேஜஸில் நம்மளுடைய டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது தான் இங்கே எலக்ட்ரானிக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக்கலி ஃப்ரம் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம். The term database is also used to refer to any of the DBMS, the database system or an application associated with the database அப்படின்னு சொல்கிறாங்க. The term database is also used to refer to any of the DBMS, the database system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய DBMS database system or an application associated அப்படின்னு சொல்கிறாங்க, or an application associated with the database. ஸோ அதாங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. The term database is also used to refer to any of the DBMS, the database system or an application associated with the database அப்படின்னு சொல்கிறாங்க. Because of the close relationship between இதெல்லாம் பார்த்தீங்கன்னா close relationship between the term database என்னுடைய close relationship between the term database is often used casually to refer both database and DBMS. even both இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா database and DBMS அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா database management system. again பாருங்கள், DBMS stands for database management system. DBS stands for database management system is used to manipulate. what do you mean by manipulate it அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டாபேஸில் நான் என்ன பண்ண முடியும்னா மேனிப்புலேஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். A school class register is a database where names are arranged in alphabetically. நம்மளுடைய ஒரு அட்டண்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது நம்மளுக்கு என்னது டேட்டாபேஸ் மாதிரி தான். அந்த டேட்டாபேஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், where names are arranged in alphabetically. Database have been around since people started recording things. we tend to focus on electronic ones, even though எல்லா ப்ராசஸுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நம்மளுடைய கரண்ட்டாக ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறது எதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா அப்படின்னா என்னென்னு டிஃபைன் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம +1 படிச்சிருக்கோம். +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது டேட்டா ரா ஃபேக்ட் ஸ்டோர்டு இன் எ கம்ப்யூட்டர். எ டேட்டா may contain any character, text, word or a number அப்படின்னு சொல்லலாம். word or text or a number. ஸோ அப்போ டேட்டா ஆர் ரா ஃபேக்ட் ஸ்டோர்டு இன் எ கம்ப்யூட்டர். எ டேட்டா may contain any character, text or இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா contain any character, text, word, a number. இது எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட்டாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் 600006 DPI கேம்பஸ் ஸ்ட்ரீட் சென்னை காலேஜ் ரோடு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்ரஸ். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவாக இருக்குது. அதை நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா என்னவாகும், ஃபார் அது இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு. இன்ஃபர்மேஷன் இஸ் அ ஃபார்மேட்டட் டேட்டா. இன்ஃபர்மேஷன் இஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மேட்டட். இங்கே டேட்டா நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது, நாட் ஆஃப் மீனிங் ஆஃப் ப்ராசஸாக இருக்குது. ஆஃப்டர் அதை என்ன மாற்றணும் அப்படின்னா மீனிங் ஆஃப் ப்ராசஸை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றலாம், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். which allows to utilize a significant way for that process. ஸ்ட்ரீட் காலேஜ் ரோடு DPI கேம்பஸ் சென்னை. ஸோ இது ஒரு மீனிங்ஃபுல் ஆஃப் அட்ரஸாக நம்மளுக்கு வருதா. ஸோ இந்த பார்கோட் ரீடரை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய லெசனுக்கு என்ன இன்ட்ரடக்ஷன் அண்டு பேசிக் ஆஃப் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த QR கோடு ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம்
The example above, data appears as a set of words and numbers. From the example above, data appears as a set of words and numbers. However, when the data is processed, என்னோட டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. however, when the data is processed, organized, formatted, அந்த டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ராசஸ் பண்ணதாக இருக்கணும், ஆர்கனைஸ்டு பண்ணதாக இருக்கணும், ஃபார்மேட்டடாக இருக்கும். It gives a meaningful information about the SCERT institution contact addresses. SCERT institution contact address, அதில் மீனிங்ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அவைலபிலிட்டியாக இருக்கும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ்னால் என்ன, வாட் டு யூ மீன் பை டேட்டாபேஸ்? Database is a repository collection of related data organized in a way that the data can be easily accessed. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ database is a repository collection of related data organized அப்படின்னு மெயினாக இந்த database அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா collection of dataஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். In a way that data can be easily accessed. அந்த டேட்டாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா easily accessed, managed and updated. Database can be software or hardware based. Database என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா can be software or hardware based with one sole purpose of storing data. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், நம்மளோட டேட்டாபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கேன் பி எ சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் பேஸ்டு வித் ஒன் சோல் பர்பஸ் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS. So a DBMS is a software that allows users to create, define, manipulate database, allowing user to store, process, analyze data easily. அந்த டேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா allowing user to store, process and analyze data easily. DBMS provides user with an interface. Or a tool to perform various operations. To create a database. இது வந்து அந்த database எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to perform various operations. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். And then operation to create a storing of data and for updating data. இது வந்து அதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய டேட்டாவை அப்டேட் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், எல்லா ஒர்க்கும் அதில் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா DBMS ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ப்ரொடக்ஷன். DBMSல என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா in DBMS also provide production security to the data. இது வந்து இதில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. So provide security to the database. It also maintains data consistency in case of multiple users. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா multiple user. இந்த database என்ன பண்ண முடியும் அப்படின்னா multiple user to access. At the same time multiple users உடைய டேட்டாவை என்ன பண்ண முடியும் அப்படின்னா you can store அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் DBMS சாஃப்ட்வேர்ஸ், இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. உங்களுக்கு 1 மார்க் ஆர் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதாவது வேரியஸ் DBMS சாஃப்ட்வேர்ஸ் ஏர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ FAXPRO டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத DBase அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஸ்டோர்டு இன்டு டேபிள்ஸ். என்னது அடுத்த டாபிக், நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Data stored into tables. Data is never directly stored into database. Data is never directly stored into
the database அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய டேட்டா என்ன பண்ண முடியாது அப்படின்னா directly stored into database. Data is stored into tables created inside the database. Tables created inside the tables அப்படின்னு சொல்லலாம். Data is stored into tables created inside the database. DBMS also allows to have relationship. DBMS என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா also allowed to have relationship between tables which makes the data more meaningful and connected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாகவும் கனெக்டடாக இருக்கும். மெயின் ஆஃப் தீம் நம்மளுடைய டேட்டா என்ன மெத்தடில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ டேபிள்ஸ். நம்மளுடைய டேட்டா எல்லாம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாமே என்னவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன். ரெடியூஸ்டு ரெடடன்சி அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா ரெடியூஸ்டு ரெடடன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெடடன்சி அப்படின்னா என்ன மீனிங், வாட் இஸ் த ரெடடன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு ரெடடன்சி. In the modern world, hard drive are very cheap, but earlier when hard drive were too expensive. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்னா ரொம்ப இது மெமரி தேவைப்படும். Unnecessary repetition of data in database was a big problem. டேட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா என்னுடைய டேட்டா மெமரி ஸ்பேஸ் என்ன ஆகும்னா அதிகமாகிட்டே இருக்கும். But DBMS follows normalization. DBMS follows normalization. What do you mean by normalization அப்படின்னா இந்த டூப்ளிகேஷன் டேட்டாவை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுவாங்க. டூப்ளிகேஷன் அப்படின்னா சேம் டேட்டா இருக்கிறது என்ன பண்ணிடும்னா ரிமூவ் பண்ணிடுவோம். which divides the data in such a way that repetition minimum of process repetition is minimum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Data consistency, next topic is data consistency. On live data it is being continuously updated and added. Maintaining the consistency of data can become a challenge, but DBMS handles it by itself. DBMS handle it by itself அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் லைவ் டேட்டா இட் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி அப்டேட்டட். லைவ் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அப்டேட்டட் அண்ட் ஆடட். மெயின்டைனிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா கேன் பிகம் எ சேலஞ்ச், பட் DBMS handles it by itself. Support multiple user and concurrent access. Support multiple user and concurrent access. DBMS allows multiple users to work on it அப்படின்னு சொல்லலாம். DBMS allows multiple users to work on it. Update, insert, delete data. Update, insert, delete data at the same time until manages to maintain the data consistency. To maintain the data consistency அப்படின்னு சொல்லலாம். Support multiple users and concurrent access. So the DBMS allows multiple users to work on it. Multiple users to work on it. Update, insert, delete data at the same time until manages to maintain the data consistency. என்னுடைய டேட்டாவை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணி எப்படி கொடுக்குறாங்கன்னா மல்டிபிள் ஆக்சஸ் அண்ட் ஆல்சோ கன்கரண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்கரண்ட் ஆக்சஸ் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸாக ஆக்சஸ் பண்ண முடியும். கொரி லாங்குவேஜ் நெக்ஸ்ட் டாபிக். வாட் இஸ் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரி லாங்குவேஜ். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொரி அப்படின்னா என்னென்னா ரிலேட்டட் டேட்டா பேஸ் ப்ராசஸ். ஸோ DBMS ப்ரொவைட் யூசர் வித் எ சிம்பிள் கொரி லாங்குவேஜ். இது என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் கொரி லாங்குவேஜாக என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி பெர்ஃபார்ம். அதாங்க சொல்கிறாங்க சிம்பிள் கொரி language using which data can be easily fetched. என்னுடைய டேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் பி ஈஸியலி ஃபெச்டு. ஈஸியாக டேட்டாவை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபெச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இன்சர்ட்டட், டெலிட்டட் அண்ட் அப்டேட்டட் இன் எ டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸில் ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெச்சு, இன்சர்ட், டெலிட்டட், அப்டேட் இன் டேட்டாபேஸ். இந்த ப்ராசஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ த கொரி லாங்குவேஜ் மூலிமா பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபெச்டு, inserted, deleted, updated process. The DBMS also takes care of the security of data. The DBMS also take care of the security of
data. Protecting the data from unauthorized access. Protecting இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா main important. Protecting the data from unauthorized access main process. In a difficult DBMS, we can create user accounts with different access permissions. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா different access permission. Create a user accounts with different access permissions, using which we can easily secure our data by restricting the user access. By restricting user access அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா DBMS supports. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DBMS supports. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி. அப்போ மொத்தம் டோட்டலாக நம்மளுடைய DBMS உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 characteristics. அந்த 7ல் லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா DBMS supports transactions. DBMS supports transaction. It allows use to better handle and manage data integrity in real world application where multi-threading is extensively used. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. multi-threading is extensively used. ஸோ அப்போ அந்த DBMS transaction அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா better handle manage data integrity. better handle and manage data integrity in real world application where multi-threading is extensively யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளோட டேட்டாபேஸ் DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய 7 கேரக்டரிஸ்டிக்ஸு. அந்த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்டோர்டு இன்டு டேபிள்ஸ், reduced redundancy, data consistency, support multiple user and concurrent access, query language, security, DBMS support transactions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் DBMS. செக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா செக்ரிகேஷன் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் வித் செக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது. என்னோடய டேட்டாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் போர்ட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க. அது அங்கே செக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரெடண்டன்சி. மினிமல் ஆஃப் டேட்டா ரெடண்டன்சி அண்ட் டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் மாடல் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டூப்ளிகேஷன். இதில் எனக்கு டேட்டா டூப்ளிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணோம். ஆர் டேட்டா ரெடண்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா ரெடண்டன்சி, ஈஸி ரிட்ரைவல் ஆஃப் டேட்டா யூஸிங் த query லாங்குவேஜ். ஈஸி டு ரிட்ரைவல். என்னுடைய டேட்டாலாம் எப்படி என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ரிட்ரைவல் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆஃப் டேட்டா யூஸிங் த query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம் அண்டு மெயின்டெனன்ஸ். என்னுடைய டேட்டாபேஸில் நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு டைம் அண்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம் அண்டு மெயின்டெனன்ஸ். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next topic is the components of DBMS. என்ன சார் இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் நம்மளுக்கு இங்கே காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கா? எஸ், த காம்போனன்ட்ஸ் ஆர் ஹேவிங் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கேன் பி டிவைடட் இன்டு 5 major components as follows அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 major component as follows. ஸோ இந்த 5 major component என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன் இஸ் ஹார்ட்வேர், செகண்ட் ஒன் இஸ் சாஃப்ட்வேர், தேர்ட் ஒன் இஸ் டேட்டா, ஃபோர்த் ஒன் இஸ் ப்ரொசீஜர்ஸ் மெத்தட்ஸ், ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னோம் ஹார்ட்வேர், செகண்ட் ஒன் என்ன சொன்னோம் சாஃப்ட்வேர், தேர்ட் ஒன் இஸ் டேட்டா, ஃபோர்த் ஒன் இஸ் ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட், ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். ஸோ அங்கே பாருங்கள் டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய டேட்டாபேஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூசர், இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட்ஸ், டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ், ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா.
ஸோ இதான் நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்னது ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேரில் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ hardware, the computer hardware, disk, IO channel for data and any other physical component involved in storage of data அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின்லி யூஸ்டு நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணோம் ப்ராப்பர்லி. ஸோ அதுக்காக தான் இந்த சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், IO channel for data, any other physical component involved in storage data. என்னுடைய டேட்டாவை கொண்டு போய் நான் அதில் என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணுறேன். சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். திஸ் மெயின் காம்பனண்ட் இஸ் எ program that controls everything. The DBMS software is capable of understanding the database access language and interprets into database commands for execution அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய டேட்டாபேஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக என்ன சாஃப்ட்வேர் எல்லாமே என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அதில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது, அதில் எதுவும் எரர் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா. ஸோ அந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் தட் ரிசோர்ஸ் ஃபார் விச் DBMS இஸ் டிசைன்டு. இந்த டேட்டா வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய DBMS டிசைன் பண்ணியிருக்காங்க. DBMS கிரியேஷன் இஸ் டு ஸ்டோர் அண்டு யூட்டிலைஸ் டேட்டா. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரியேஷன், ஸ்டோர் அண்டு யூட்டிலைஸ் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸ், மெத்தட்ஸ். They are general instruction to use a database management system such as installation of DBMS management database to take backups, reports. இதில் என்னென்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டேக் பேக்கப், ரிப்போர்ட்ஸ் அண்டு ஜென்ரேஷன் எக்ஸட்ரா. இதெல்லாம் எடுத்துக்க முடியும் என்னுடைய ப்ரொசீஜர் மெத்தட்ஸில். ஸோ அப்போது சிஸ்டம்ஸ் such as installation of DBMS, manage database to take backups, report, generation etc. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா DBMS database access languages. They are the languages used to write commands to access. இதில் என்னென்ன ரைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா write commands to access, insert, update and delete data stored in any database. என்னோட டேட்டாபேஸில் எங்கே வேணாலும் எவ்வளோ டேட்டா வேணாலும் என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் பாப்புலர் DBMS DBase ஃபேக்ஸ்ட்ரோ. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டாபேஸ் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, தேங்க்யூ. இந்த கிளாஸ் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.